நம்ம எண்ணங்கள் மூலியமா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே உறுதியான இலக்குகள் வேணும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கோல் வேணும். ஸ்ட்ராங்கான கோல்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வந்து அது மேல உறுதியா இருக்கணும். எப்பவுமே அதை பத்தி யோசிக்கணும். அந்த அளவுக்கு நமக்குள்ள பர்னிங் டிசையர் இருக்கணும். அந்த மாதிரி இலக்குகள் இல்லாட்டி நம்ம கான்சியஸே நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்கிற மாதிரியே ஒரு மனநிலையில் இருக்கும். ஒருவேளை ஸ்ட்ராங்கான கோலை நீங்க சூஸ் பண்ணாட்டி நம்ம கான்சியஸே வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாது. நம்ம கான்சியஸ் நிலையாக பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நடக்குது. அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணிருக்க கோல் வந்து எவ்வளோ உறுதியானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 5 விஷயங்கள் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயங்களில் 2க்கும் மேற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே உங்களோட இலக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. உங்கள் கோல்ஸை நீங்கள் ரீவொர்க் பண்ணுறது நல்லது. இல்லாட்டி உங்களோட இலக்குகள் மேலே சிந்தனை அதிகமாக வர்றதுக்கு வேறு ஏதாவது முயற்சிகள் பண்ணலாமான்னு நீங்கள் பார்க்கணும். முதல் விஷயம் ரொம்ப சிம்பிளானது. உங்களுக்கு ஒரு வேளை உறுதியான இலக்குகள் இல்லைன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் எப்போவுமே இருக்காது. அடிக்கடி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். சில நேரங்களில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக என் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் இப்போ நான் முடிக்கும்போது பார்த்தா என் வேலையே நான் செய்யலை, நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கேன்னு தோணும். அப்போ நீங்கள் ஒரு இலக்கை முயற்சிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு விஷயத்தின் மேலே தொடர்ந்து எண்ணம் இருக்க மாட்டேங்குது, மாறிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இலக்கின் மேலே பெருசாக ஒரு தேவையில்லை, இல்லை அந்த இலக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்மக்கிட்ட ஒரு சில பேர் வந்து நீ ஒரு இலக்கை நீ செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தல்ல, கோல் என்னாச்சு, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டியா, அச்சீவ் பண்ணிட்டியான்னு கேட்கும்போது நமக்குள்ள காரணங்கள் வரும். நான் பண்ண முடியல, இதனால் டிலே ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி நிறைய காரணங்கள் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம இலக்கு அடையிறதுக்கு நம்மக்கிட்ட முடியலன்றதுக்கு நிறையா காரணங்கள் இருந்துச்சுனாலும் அந்த இலக்கு உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தது ரொம்ப பொதுவான விஷயம் தான், நம்ம அதிகமான நேரத்தை தேவையில்லாத விஷயங்கள் மேலே நம்ம வீணடிப்போம். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்காக நான் ஓடிட்டுருக்கேன், இந்த நேரத்தில் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீ வந்து தேவைன்னு சொல்கிற, ஏன் இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ அதையே தான் நம்ம கான்ஷியஸும் கேட்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து எண்ணம் ஒன்றா இருக்குது, நான் வந்து நிறையா அச்சீவ் பண்ணணும், நிறையா பண்ணணும், நான் வாயில் பேசிட்டு அதுக்கான எந்த வேலையிலும் செய்யாமல் அதுக்கு நான் காரணம் கண்டுபிடிச்சிட்டு இல்லை நான் ஏதாவது ஒரு எண்ணத்தை வந்து வேறு எங்காவது போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறேன். அப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியான வேலைகள் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா என்னோடய இலக்குகள் கண்டிப்பாக உறுதியானது கிடையாது. முக்கியமாக ப்ளஷர் சீக்கிங், அதாவது நமக்கு வந்து தற்காலிகமாக ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லி அது பின்னாடி அதிகமாக போகிறது, அதுக்காக நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறது, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது, எல்லாமே உங்கள் எண்ணங்கள் வேறு, உங்களோட தேவைகள் வேறு, ஆனால் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேறு அப்படின்ற அந்த தெளிவான ஒரு அடிப்படை விஷயத்தை உங்கள் கான்ஷியஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் கான்ஷியஸ் வந்து கண்டிப்பாக அந்த கோலுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணாது. நீங்கள் தெளிவாக சொல்லலாம் அது உங்களோட உறுதியான கோல் கிடையாது, நீங்கள் ப்ராப்பராக ஒரு கோலை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு. அடுத்தது, நான் ஒரு 6 மாதமாக ஒரு முயற்சி பண்ணுறேன், ஆனால் அந்த முயற்சியில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸுமே இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி நான் ஆரம்பிச்சனோ அதே மாதிரி தான் அந்த விஷயத்தில் ப்ராக்ரஸ் இருக்குது, எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்னா உங்கள் எண்ணங்களை திரும்ப நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதுக்கு 2 காரணங்கள் கூட இருக்கலாம். ஒன்று உங்கள் எண்ணங்களாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு அதிகமாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கலாம், லைஃப் மேலே ஃபோக்கஸ் இல்லாத தனமாக இருக்கலாம். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்கள் இலக்குகள் சரியாக இருக்கா, அது மேலே நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா, அதுக்கு வந்து சரியான எண்ணங்கள் கொடுக்குறீங்களா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு முயற்சின்றது வெற்றி அடையாட்டி கூட ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டாவது இருக்கணும். அட்லீஸ்ட் உங்கள் கான்சியஸ் லெவலில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். நான் முயற்சி பண்ணுறேன், இந்த மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு க்ரோத்தே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கோலை ரீவிசிட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ரீவொர்க்கும் பண்ணணும். கடைசி விஷயம், அதிகமாக எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுறது. அதாவது எனக்கு ஆசை இருக்குது, அதுக்கான தெளிவான பிளான் இருக்குது, எல்லா விதத்துலேயும் நான் வந்து அதுக்கு தகுதியானவனாக இருக்கேன், ஆனாலும் அந்த வேலையை அந்த நிமிஷத்தில் செய்யாமல் நான் அப்புறமா பண்ணிக்கலான்னு தள்ளி போடுறேன் அப்படின்னா உண்மையிலேயே கான்ஷியஸ்குள்ளே ஒரு பெரிய உந்துதல் கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது அந்த செயலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு உத்வேகம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட கோல்ஸை வந்து எப்பவுமே ரீஅசஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பர்சனலாகவும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து லைஃப்பில் இந்த லட்சியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே கடைசி வரைக்கும் அந்த லட்சியத்தை வந்து கூட வச்சுருக்க மாட்டாங்க. நம்மளே கூட நிறையா கோல்ஸை முயற்சி பண்ணிவிட்டு திரும்ப இது வேண்டாம், இதை விட அது பெட்டராக இருக்கும்னு போயிருக்கோம். அது மாதிரி என் பர்சனல் லைஃப்பில் கூட நிறையா முயற்சிகள் செய்வேன், ஒரு அளவுக்கு வந்து டெவலப் ஆகும். ஆனால் அந்த இடத்துல நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 5 விஷயங்கள் அதில் நிறையா எனக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தள்ளி போடுவேன், இல்லை ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுவேன், அதில் தேவையில்லாத விஷயங்களை சர்ச் பண்ணிட்டுருப்பேன். கடைசியில் பார்த்தா அந்த கோல் எனக்கு உண்மையிலேயே என் கான்ஷியஸ்க்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும், இல்லைனா அது மேலே நான் உறுதியாக இல்லாமல் இருப்பேன். ஆனால் எப்போவுமே நம்ம ஒரு கோலை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும்.
ஏன்னா அதுக்காக நீங்கள் செலவிட போகிற உங்கள் எனர்ஜி, நேரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது. ஸோ சரியான கோலை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோல்ஸை சூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு என்ன வேணும்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு லைஃப் கோச்சிங் எடுத்துக்கலாம். இது வந்து 2 hours இனிஷியல் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு 6 months கோச்சிங் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதே உங்கள் கோல்ஸ் தெளிவாக இருக்கா, நீங்கள் வச்சிருக்கிற எண்ணங்கள் சரியாக இருக்கா அப்படின்றது தான். அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ்க்குள்ளே போவோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் அப்படின்றதுனால ஒரு 6 monthsக்கு ஃபாலோ அப் இருக்கும். உங்கள் இலக்குகளை எப்படி தெளிவாக பார்க்குறது, அதுக்கு உங்ககிட்ட இருக்க தடைகள் என்னன்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இந்த லைஃப் கோச்சிங் உங்களுக்கு தேவைப்பட்டு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன 5 சிம்டம்ஸில் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு, நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நான் புரிஞ்சிருக்கேன், என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு தோன்றவங்க அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.